அவனருளாலே அவன்தாள் பணிந்து. இன்றைய பதிவில் வேலூர் விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் வர்ற கடைசி ஞாயிறு அன்னைக்கு இரவு 12 மணிக்கு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வேண்டிக்கிற பக்தர்களுக்கு குழந்தை வரம், திருமண தடை இருந்தால் அந்த தடை நீங்கி கல்யாணம் நடக்கிறதுக்கு, பில்லி சூனியம் ஏவல் இதனால் பாதிக்கப்பட்டவங்க அந்த கோயிலில் அன்னைக்கு போய் வழிபட்டு அங்கே உள்ள 3 தீர்த்தத்தில் குளிக்கிறதன் மூலம் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுன்றது அந்த கோயிலோட ஐதீகம். இது என்னோட தோழி போய் பயன்பெற்ற தகவலை மற்றவங்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக பதிவிடுறோம். இது உண்மையான தகவல். கடைசி ஞாயிறு வருகின்ற ஞாயிறு, அதனால் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பாலாறு தீர்த்தம் இருக்கும், அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வந்து விநாயகர் பிடிச்சி மஞ்சள் குங்குமம் விட்டு பத்தி சூடம் காமிச்சு விநாயகரை நீங்கள் கும்பிடணும். அதன் பின் கோயிலில் உள்ள தெப்பக்குளம், அதில் ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க, பிரம்ம தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடிட்டு ஒரு வெற்றிலை அதன் மேல் சூடம் வைத்து உங்கள் என்ன வேண்டுதலோ, குழந்தை பாக்கியம் வேணும்னா அதை நினச்சி, இல்லை கல்யாணம் ஆகணும்னா அதை நினச்சி நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுறது மூலம் அந்த தண்ணியில் அந்த வெத்தலை போகும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறுதா ஒரு ஐதீகம். அதன் பின் 3வது இரவு சிம்ம தீர்த்தத்தில் குளிப்பாங்க. சிம்மம் அந்த வடிவில் குளம் இருக்கும். 12 மணிக்கு அந்த பூஜையப்போ அந்த குளத்தை திறப்பாங்க. அதன் உள்ளே போய் ஒருத்தவங்களா குளிச்சுட்டு வந்து கோயில் பிரகாரத்தில் நீங்கள் குப்புறப்படுத்து உங்களோட என்ன வேண்டுதலோ அதை நினச்சி தூங்கணும். தூங்கும்போது சுவாமி கனவுல ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் சொல்வார். என்ன மாதிரி பதில் சொல்வார் அப்படின்னா, சிவன் பார்வதி குழந்தைய கையில் கொடுக்குற மாதிரியோ, மணி அடிக்கிற மாதிரியோ, ஊஞ்சல் ஆடுற மாதிரியோ, குழந்தை நடந்து போகிற மாதிரியோ, பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி, ஜோதி ரூபத்தில், இது மாதிரி பல அறிகுறி உங்களுக்கு கண்ணுக்கு கனவுல வரும். கனவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு வந்துடலாம். இது காலங்காலமாக கார்த்திகை மாதத்தில் அந்த கோயிலில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக நடந்துட்டுருக்கு. இதன் மூலம் பல பேர் பயன்பெற்றிருக்காங்க. நீங்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த பதிவை இடுறோம். நன்றி.